வீட்டில் ஒரு பொருளுமே இல்லை ப்ரோ. ஆனால் எனக்கு எதுனா ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா இந்த பால் கொல்கட்டையை வந்து ட்ரை பண்ணுங்க. வாயில் வச்சாலே கரைஞ்சி போயிடும் ப்ரோ. எந்த ஒரு பொருள் இல்லாமல் செய்யலான்னு சொன்னீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் கண்டிப்பாக அரிசி யூஸ் பண்ணுவீங்களா? அந்த அரிசியை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு டவலில் காய வச்சு அதை அரைச்சி பவுடர் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்துச்சுன்னா தேவையே இல்லை. அப்படி இல்லைன்னா அரைச்ச அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதிலே ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இந்த அரிசி மாவு அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் ஆகிறதுக்குள்ள இன்னொரு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள இப்போ அந்த அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஆறி இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கை வச்சு நல்லா பிணைஞ்சி சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியும் சூடாயிருக்கும். இப்போ பிடிச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில போட்டுட்டு மூடி நல்லா வேக வைங்க. இந்த கொழுக்கட்டை ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவு எடுத்ததுனால 1 கப் பால் யூஸ் பண்ணிருக்கேன். ஏலக்காய் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் தேவைப்படாது. இப்போ அந்த 1 கப் பால் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் 1/4 கப் சர்க்கரையை போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஒரு 3 பொருள் வச்சு பாத்தீங்கன்னா அசால்ட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். அதனால லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.